தமிழ்நாட்டை இந்தி பேசும் மாநிலமாக்க இந்திய அரசு துடிக்கிறது. தமிழர் தாயகம் தமிழ்நாட்டை இந்தி பேசும் மாநிலமாக்க இந்திய அரசு துடிக்கிறது. இந்திக்காரர்கள் குடியேற்றம் தொழில் வணிக ஆக்கிரமிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிக்குது. வட்டி கடைக்கு மார்வாடி ரொட்டி கடைக்கு மலையாளி மொத்த வணிகம் மார்வாடி நகை கிடைக்கும் மலையாளி தட்டி ஏந்த தமிழனா தட்டி கேட்க வேண்டாமா தடுத்து நிறுத்த வேண்டாமா வந்தவனெல்லாம் சுரண்டி கொழுக்க தமிழ்நாடு என்ன திறந்த வீடா தமிழ்நாட்டிலே விளைவிக்கக்கூடிய கரும்புக்கும் நெல்லுக்கும் இந்திக்காரன் விளைவிக்கிறார். இதைவிட என்ன கொடுமை இருக்க முடியும்? நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் வேளாண்மை செய்து இருக்கிறோம். ஆனால் விலையை மட்டும் இந்திக்காரன் வைப்பானாம். இந்த தமிழ்நாடு, இந்த தாயகம் என்பது இதே போல் இருக்குமா? 2ஆக 3ஆக உடைத்து நொறுக்கப்பட்டு வெவ்வேறு மாநிலங்களோடு இணைக்கப்படுமா என்ற அபாயத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்று தமிழ் தேசிய பேரியக்கம் தான் தமிழ்நாட்டிலே முதலாக போராட்டம் நடத்தியது. ஆனால் இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தமிழ்நாட்டிலே தமிழருக்கு வேலை தருவோம் என்று அறிக்கை விடுகிறார்கள். அதற்கு தொடக்க புள்ளி வைத்தது தமிழ் தேசிய பேரியக்கம். 1991 முதலாக அந்த நெய்வேலி அனல் மின் நிலையத்துக்குள்ளே புகுந்து ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையிலே 25 தோழர்கள் உள்ளே சென்று போராடி அந்த நெய்வேலி மின்சாரத்தை கர்நாடகத்திற்கு அனுப்பாதீர்கள் என்று 91 நாம் முன்னெடுத்த போராட்டம். தமிழ்நாட்டிலே தன்னரசு, இந்தியாவிலே கூட்டரசு என்று இந்த முழக்கத்தையும் எல்லோரும் தமிழ் மக்களும் எல்லோரும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. மிகப்பெரிய சிக்கல்களை அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். கூட்டரசு என்று சொல்கிறோம். அந்த கூட்டரசு என்றால் என்ன என்று உலகிற்கு அறிவித்த இனம் தமிழினம். அன்புமிக்க நண்பர்களே, தோழர்களே, தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் அடிக்கடி ஒன்று சொல்வார். இருண்ட காலத்தில் இருப்பவர்கள் தான் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் அவர்களுக்குத்தான் வரலாறு சுடர் ஏந்துவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது என்று. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ்நாடு, இந்த தாயகம் என்பது இதே போல் இருக்குமா? 2ஆக 3ஆக உடைத்து நொறுக்கப்பட்டு வெவ்வேறு மாநிலங்களோடு இணைக்கப்படுமா என்ற அபாயத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். காஷ்மீரை எப்படி கண்முன்னால் உடைத்தார்களோ அதே போல் அடுத்தது தமிழ்நாட்டை உடைக்கப் போகிறார்கள். தருணம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்றவர் போல் இங்கே ஒரு ஆட்சியும் அமைந்து விட்டது அவர்களுக்கு. ஒரு மிகப்பெரிய ஆபத்திலே நாம் இருக்கிறோம். அந்த நேரத்திலே தான் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு வழிகாட்டுதலை இந்த இனத்திற்கு தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியே வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு காவிரி சிக்கல் எடுக்கும்போது சாதாரணமாக பேசக்கூடியவர்களாம் என்ன சொல்கிறாங்க? சாதாரணமாக தேநீர் கடைகளில் பேசுகிறவங்க உட்பட எல்லாம் என்ன சொல்கிறாங்க? நமக்கு மட்டும் அவன் தண்ணி தர மாட்டான், அவனுக்கு நம்ம ஊர்லேருந்து ஏன் மின்சாரம் போகணும்? நெய்வேலி மின்சாரம் கர்நாடகத்துக்கு எதற்கு என்று சாதாரண மக்களிலிருந்து அரசியல் கட்சிகள் வரை பேசுகிறார்கள் என்றால்
1991 முதலாக அந்த நெய்வேலி அனல் மின் நிலையத்துக்குள்ளே புகுந்து ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையிலே 25 தோழர்கள் உள்ளே சென்று போராடி அந்த நெய்வேலி மின்சாரத்தை கர்நாடகத்திற்கு அனுப்பாதீர்கள் என்று 91 நாம் முன்னெடுத்த போராட்டம். அந்த போராட்டத்தின் பிறகுதான் இப்படி நெய்வேலி மின்சாரம் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகத்துக்கு செல்கிறது என்று தமிழ் இனத்திற்கே தெரிந்தது. இன்றைக்கு அது பட்டி தொட்டியெல்லாம் பரவி இருக்கிறது. நாம் முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டம் என்பது, கோரிக்கை என்பது சரியானதாக இருந்தால் அது சாமானிய மக்கள் வரை சென்றடையும் என்பதற்கு நாமே உதாரணம். தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்று தமிழ் தேசிய பேரியக்கம் தான் தமிழ்நாட்டிலே முதலாக போராட்டம் நடத்தியது. ஆனால் இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தமிழ்நாட்டிலே தமிழருக்கு வேலை தருவோம் என்று அறிக்கை விடுகிறார்கள். அதற்கு தொடக்க புள்ளி வைத்தது தமிழ் தேசிய பேரியக்கம். அப்படி வரலாற்றிலே வழிகாட்டக்கூடிய அமைப்பாக தமிழ் தேசிய பேரியக்கம் இன்றைக்கு இந்த முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே தன்னரசு, இந்தியாவிலே கூட்டரசு என்று இந்த முழக்கத்தையும் எல்லோரும் தமிழ் மக்களும் எல்லோரும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. மிகப்பெரிய சிக்கல்களை அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். கூட்டரசு என்று சொல்கிறோம். அந்த கூட்டரசு என்றால் என்ன என்று உலகிற்கு அறிவித்த இனம் தமிழினம். நம்முடைய சோதரர்கள் நேரடியாக ஒரு கூட்டரசை நடத்தினார்கள். 18 நாடுகளை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலே தஞ்சாவூருக்கு வரி செலுத்தினார்கள். வரி வசூலிக்கக்கூடிய முறையை, நிலத்துக்கு வரி போடக்கூடிய முறையை உலகிற்கு அறிவித்த இனம் தமிழினம் சோழர்களை செய்து காட்டினார்கள். சித்த மருத்துவம் என்றால் இதுதான் என்று 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகிற்கு மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்த இடம் நம்முடைய தமிழினம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மருத்துவக் கல்லூரி இடங்களை இந்திக்காரர்கள் நீட் எனும் பெயரில் பறித்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி சாலைகளை ஊர்தோறும் உருவாக்கி பள்ளிகளை ஆங்காங்கே நடத்தியவர்கள் தமிழர்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கல்வி அதிகாரம் என்பது டெல்லிக்காரர்களால், இந்திக்காரர்களால் தீர்மானிக்கப்படுகிறது. எனக்கு முன்னால் பேசிய ஐயா முருகன் அவர்கள் சொன்னார்கள் வேளாண்மையிலே எப்படி பாதிக்கப்படுகிறோம் என்று. தமிழ்நாட்டிலே விளைவிக்கக்கூடிய கரும்புக்கும் நெல்லுக்கும் இந்திக்காரன் விளைவிக்கிறார். இதைவிட என்ன கொடுமை இருக்க முடியும்? நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் வேளாண்மை செய்து இருக்கிறோம். ஆனால் விலையை மட்டும் இந்திக்காரன் வைப்பானாம். அப்படி எல்லா அதிகாரங்களும் இழந்து நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் அனைத்து அதிகாரமும் தமிழருக்கு, தமிழ்நாடு அரசுக்கே வேண்டும். தமிழ்நாடு ஒரு தேசிய இறையாண்மையுள்ள தாயகமாக மாற வேண்டும். அப்படி தேசியன தாயங்களுடைய கூட்ட அமைப்பாகத்தான் இந்தியா இருக்கலாம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். இது மக்கள் மயமாக வேண்டும். அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கைகள் என்பது இன்றைக்கு புத்தக வடிவில் நம்முடைய தோழர்கள் வைத்து விற்கிறார்கள், வாங்கி படியுங்கள். இந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து சொல்லுங்கள். தமிழருக்கு தன்னரசு, இந்தியாவிலே கூட்டரசு என்பதை முழக்கமாக்கி மக்கள் மயமான போராட்டங்களை முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.